ஒரு சத்திரிய ரத்தம் உங்க உடம்புல ஓடுது. அவங்க படத்துல போய் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜ்லயும் அப்படிதான். ஆனா பேச்சு போட்டிக்கு மேடை ஏறினாலும் எல்லாரும் கிளஞ்சிருவாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டாரே இவர் தான் தமிழ்நாட்டுல. பெருமை சத்தியமா பண்ணதே நான் தான். ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. சோ வந்து என்னோட பேச்சுமே வைகோ சார் மாதிரி கண்ணீர் இருக்கும்பா. கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவைனா. கெஸ்ட் வந்துருவாங்கல. கெஸ்ட் வந்தனால ஷார்ட் ஓகே தானே. எப்பா என்ன பார்த்தா கெஸ்டா தெரியல உங்களுக்கு? இப்படிதான் உங்களுக்கு ஸ்டுடியோல சொல்லி கொடுத்தாங்களா? படிச்சிருக்கீங்கல்ல ஹவு டு பிஹேவ் வித் கெஸ்ட்னு தெரியுமா தெரியாதா? IPR இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு தெரியாமா? வந்தவனே கெஸ்ட் இருக்காண்டானா அந்த சேர்ல உட்காந்துருக்கேன். யார் நீங்க? வாங்க சார், ஹலோ சார், ஏதோ சொன்னீங்களா? ஹாய் சார். வந்தவனே இதுதான் கெஸ்டா? எங்களை எல்லாம் பார்த்தா கெஸ்ட் மாதிரி உங்களுக்கு தெரியலையா? என் மூஞ்சியை பார்த்து பேசுப்பா. ஐ கான்டாக்ட் வந்து என்கிட்ட தான் இருக்கணும். தெரியல உங்க பேரு? என் பேரா? இது அதை விட ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கேப்பா. இது இன்டர்வியூன்னு தான் சொன்னாங்களா? என்ன பார்த்தா கெஸ்டா தெரியலையா உங்களுக்கு? இது நல்ல பழக்கமா? கெஸ்ட் வர்றாங்க வரலன்ற ரெண்டாவது விஷயம். யாராவது வந்து சேர்ல உட்காந்தனா வாங்க அப்படின்னு ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே தெரியலையாப்பா. இதெல்லாம் நல்ல பழக்கமா? முதல்ல தெரியல, யாரோ ஆங்கிள் செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒண்ணும் இல்லப்பா, சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன். உங்க சேனல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூலோட ஜூனியர் தம்பியோட சேனல் தான். யாரு ஆங்கர்னு கேட்டேன், அவங்களதான் சொன்னாரு. சோ கொஞ்ச நேரம் ஆங்கரோட விளையாண்டு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஜஸ்ட் வந்து ஒரு சும்மா ஒரு எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. என் பேர் வந்து திவாகர்பா. பாத்திருக்கேன் சார். இன்ஸ்டால பாத்திருக்கீங்களா? வாட்டர்மெலன் ஸ்டார், குட்டி சிவாஜி, நடிப்பு அரக்கன், உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் என்னை ரொம்ப விரும்புறாங்க. நீங்க கடைசியில நீங்க யாருன்னு கேட்டீங்க ஒரு பெரிய கொஸ்டினா. ஸ்டக் ஆகலையா? ரீல்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? என்ன ரீல்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? வாட்டர்மெலன் சார். ஆமாப்பா. டக்குன்னு எனக்கு தெரியல, யாராவது சொல்லுங்க வந்து என்னன்னு. சரி ஓகே. சரிப்பா, உங்களுக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் தெரியாதுன்னு சொன்னதுக்காக படபடன்னு ஆயிட்டீங்க. டீஹைட்ரேட் ஆயிருச்சு. அதாவது டீஹைட்ரேஷன்னா உங்களுக்கு உடம்புல வாட்டர் கண்டென்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இதை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு ஐட்டம். தம்பி எடுங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை. இதுதான் என்னோட சிக்னேச்சர். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாப்பிட்டு உடம்ப ரீசார்ஜ் பண்ணுங்க. இதுல நல்ல சோடியம், பொட்டாசியம் எல்லா கண்டென்ட் அதிகமா இருக்கு. வாட்டர்மெலனை பார்த்தாதான் தெரியுதா? கடைசியில இந்தியா ஃபுல்லா வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி வாட்டர்மெலனை பார்த்தாலே நம்ம ஞாபகம் தான் வருது. வேலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பாத்துருக்காங்களா வாட்டர்மெலன் ஸ்டார? தெரியல சார், கேட்டு சொல்றேன் சார். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டியாப்பா சார். நான் வேற பெண்கள் ரசிகைகள் ஜாஸ்தி, பெண்களோட கண்ணன் கனவு கண்ணன் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க கிளாஸ்மேட்டுக்கு எல்லாம் தெரியாதுன்றீங்க. ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்பா கேமராமேன் சொல்லுங்களேப்பா. ஓகே நம்ம இன்டர்வியூக்குள்ள போயிடலாம் சார். வெல்கம் பேக் டு பெஸ்ட் இன் கியூ சேனல். நான் உங்க விஜய் காலிஷ். இன்னைக்கு யாரோட இன்டராக்ட் பண்ண போறோம்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நம்ம டாக்டர் திவாகரன் சாரை தான் இன்டராக்ட் பண்ண போறோம். வீடியோஸ்க்குள்ள போலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய்ப்பா, நல்லா இருக்கேன். ஒரு கலகலப்பாயிருச்சு. அந்தோனே கலகலப்பாயிருச்சு. வாட்டர்மெலன் பார்த்தோன்னே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வந்தாச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. சரி, ஃபர்ஸ்ட் கேள்வியா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் கேக்குறாங்க. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வேற சொல்லிட்டீங்க. கேர்ள் ஃபேன்ஸ் வந்து உங்களோட ஜாதகத்தை உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு எழுதணும். அதுக்காக கேக்குறாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லிருங்க, உங்க வயசை சொல்லிருங்க. நீங்க கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி. இது வரைக்கும் நான் ஒரு 150 இன்டர்வியூக்கு மேல அட்டெண்ட் பண்ணிட்டேன். யாருமே கேட்காத முதல் கேள்வியா நீங்க கேட்டிருக்கீங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் 9/4/1988, 9/4/1988. தமிழ்ல வந்து பங்குனி மாசம் 26, இங்கிலீஷ்க்கு வந்து ஏப்ரல் 9/4/1988. நோட் பண்ணிக்கோங்க, ஜாதகம் எழுதுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல இது நீங்க மட்டும் இல்லப்பா, விளையாட்டு சொல்ல சீரியஸாவே போவோம். நிறைய பேர் ஆக்சுவலா ஒரு காலத்துல நம்ம ஜாதக ஆஸ்ட்ராலஜிஸ்ட கொண்டு போனா ஒரு 400 ரூபாய் செலவு பண்ணுமே நினைப்போம். இப்ப அப்படி இல்லாம ஃப்ரீயாவே உங்க பிறந்த நேரத்தை அனுப்புங்க, உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. உங்க ஜாதகம் சிவாஜி கணேசனோட ஒத்து போகுது, எம்ஜிஆரோட ஒத்து போகுது. உண்மையில அதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அவங்களே ஃப்ரீயா 1 மணி நேரம் ஒர்க் பண்ணி, லக்கணத்துல இருந்து 7ல கேது இருக்காம்பா. அந்த கேது பகவான் வந்து ஞானத்தை கொடுப்பாராம், கலை நயத்தை கொடுப்பாராம். சோ அதனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்க. சோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரோடலாம் ஒத்து போகுது சார்? என்னோட ஜாதகம் வந்துப்பா கும்ப லக்கணம். எனக்கு தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். விட்டா நீங்க எனக்கு ஒரு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கீங்க.
முடிச்சிருவீங்க வேலை. சொன்னா முடிச்சிடலாம். சரி, நீங்க யாரோடன்னு சொல்லுங்க. சரி ஓகே அதை சொல்றேன்ப்பா. அதுல வந்து 3ஆம் பாதம் சதயம் இருக்காம்பா. அது யாரோட ஒத்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன். சோ அதனால நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு நல்ல நடிப்பு திறமை வருதுன்னு சொல்றாங்க. எம்ஜிஆருக்கும் அதே தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SBP இருக்கார் இல்லையா, அவருக்கும் அந்த மாதிரி தான் ஜாதகம்ப்பா. இதுல இன்னொரு ஒரு போடு போட்டாரு, ராஜராஜ சோழன். நிறைய பேர் கேட்டாங்க ராஜராஜ சோழன் எப்படி இவருக்கு தெரியும், உங்க ஆஸ்ட்ராலஜிஸ்டுக்கு எப்படி தெரியும். அவர் சொன்னாரு எல்லாரோட ஜாதகமே நெட்ல இருக்கான். அதே கொஸ்டின் அவர்கிட்ட நான் கேட்டேன். எம்ஜிஆர் ஜாதகம், சிவாஜி கணேசன் ஜாதகம் எல்லாமே நெட்ல ஆன்லைன்ல எல்லாமே அப்லோட் ஆயிருக்கான்ப்பா. சோ அதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கப்பா. சார், இப்போ நீங்க சொன்ன 3 பேருமே வேற வேற கேட்டகரி சார். ராஜராஜ சோழன் அவர் வந்து மன்னர் ஆட்சி புரியுறதுல ஒரு ஸ்டார். சிவாஜி கணேசன் நடிப்பு திலகம். SB பாலசுப்ரமணியம் அவங்க சிங்கர். சோ நீங்க 3ஐயும் கம்பேர் பண்ணி அந்த சூப்பர் கொஸ்டின் பா. இந்த 3 குணங்களும் எனக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு சத்திரிய ரத்தம் உங்க உடம்புல ஓடுது. உண்மைதான்ப்பா. நான் வந்து ஒரு பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா, நிறைய பேர் நீங்க பெய்டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க, 50,000 கொடுக்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன். எனக்கு வந்து அப்பாவி மக்கள் தான் என் கண் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சோ எனக்கு பணம் பெருசா தெரியல. ஒரு ராஜாவுக்கு உண்டான ஒரு குணங்கள் வைங்களே. பேசிக்கா நான் பிசியோதெரபிஸ்ட்பா. அதுலயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆமே ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து உங்க பேஷன்ஸுக்கு நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க. ஒரு மாத்திரையில 30 கீரை கட்டு இருக்கு, அயன்ஃபோலிக் டேபிள்ஸ். எனக்கு பார்த்தோன்னே கோவம் வரும். டெய்லி என்னோட பேஷன்ஸ் எனக்கு ஃபீஸ் கொடுக்கவே கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட போய் வேற ப்ராடக்ட்டை போய் திணிக்கிறதா விளம்பரத்தை. சோ என் மைண்ட் எல்லாம் அப்படித்தான் போகும். அவர் சொன்ன குணநலன்கள் நிறைய வந்து அதோட ஒத்து போகுதுப்பா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க, நம்மளுக்கு இது கிடைக்குதுன்றதுக்காக இருக்க மாட்டாங்க, பயங்கர ஃபோர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்ப்புகள் வந்தாலும் தைரியமா நிப்பாங்க. சோ ராஜராஜ சோழனுக்கு உண்டான அந்த சத்திரிய குணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன், அது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்க நடிப்பு நல்லா இருக்கு, உங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற பொண்ணு தான் நீங்க சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறீங்க, ஓகேங்களா. அவங்களே மெசேஜ் அனுப்புறாங்க. சோ அவங்க நடிப்புலாம் பார்த்தாங்க. எஸ்பெஷலி அவங்க சிவாஜி கணேசன் மாதிரி இருக்குன்னு சொன்னதுப்பா அந்த 3 படத்துல தனுஷ் நான் அழுது சூசைட் பண்ண வருவார். அந்த பார்த்தோன்னே சிவாஜியோட பவரை நீங்க உங்க கண்ணில் கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க. தனுஷ் நடிச்ச படம். தனுஷ் மீன்ஸ் என்னன்னா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்ல வரேன். தனுஷ் படம்னா நான் சொல்லவில்லை, சிவாஜி மாதிரி பண்ணிருக்காரா, அவர் அவரோட ஸ்டைல்ல பண்ணாரு. இப்ப அதையும் மிஞ்சிருச்சுல. நம்ம நிறைய மக்கள் இப்ப சொல்றது ஆனா உங்களை நான் தனுஷோட ஒப்பிட்டு பார்த்துட்டு நீங்க தான் நல்லா பண்றீங்க, உங்களோட ஆக்டிங் தான் பிடிச்சிருக்கு. இப்போ சிவாஜி மாதிரி இருக்கு இல்லப்பா, அது ஆக்டர் சொல்ல வரேன். அது ஒரு கதாபாத்திரம். அதாவது ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒரு மாதிரி இருக்கும். சிவாஜி எய்ம் பண்ணி நம்ம பண்ணவே கிடையாது, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்றோம். அதான் அந்த மாதிரி சிவாஜி கணேசனோட ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க மக்கள். நீங்க அவரை விட நல்லா இருக்கு, தனுஷனா பண்ணதோட நல்லா இருக்கு அந்த மாதிரி. சோ அது நடிப்பு ஒரு பக்கம் முகம் இருக்கு. SBP அவர் வந்து ஒரு பெரிய புகழ் பெற்றவர் தானே சமுதாயத்துல. சோ அந்த மாதிரி ஒரு புகழுக்கு நீங்க சொந்தமா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கணிச்சு சொல்றாங்க. நான் ரொம்பலாம் ஜாதகத்தை நம்ப மாட்டேன்ப்பா. எனக்குன்னு ஒரு இது இருக்கும். என்ன ரீசனா, எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு யாருக்குமே இது கிடையாது, அதனால அதை நம்ப மாட்டேன். பட் இவங்க பெரிய பெரிய பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்ட்ராலஜி ஆல்சோ சயின்ஸ், நாங்க அதெல்லாம் படிச்சிருக்கோம். பொதுவான கிரக பலன்களை ஓரளவு நம்பிக்கிறேன்ப்பா. அதுக்காக ஃபியூச்சரை கணிக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது, எனக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. சரி, ஆல்ரவுண்ட்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம உங்களோட திறமைகளை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ உங்களுக்காக பட்டம்லாம் கொடுக்குறாங்க சார், அது யார் கொடுக்குறா? உங்க மக்கள் வந்து உங்க வீடியோஸ்லாம் கீழே நாங்க பார்த்ததுல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த மாதிரி தான் ட்ரோல் இதா இருந்துச்சு. சோ யாருமே வந்து உங்களை குட்டி சிவாஜி, குட்டி நடிகர் திலகம் இந்த மாதிரிலாம் சொல்ல. சோ நீங்களா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க. இல்ல இதெல்லாம் இப்ப ஆரம்பத்திலே நிறைய பேர் உள்ள நீங்க பாருங்க, நடிப்பு அரக்கன் நிறைய உள்ள போட்டுருப்பாங்கப்பா. ஆக்சுவலா கமெண்ட்ன்றதை தாண்டி ஒரு 500 கமெண்ட் பண்ணிருப்பானா, 1000 கமெண்ட் பண்ணிருப்பானா, அதுக்கு மேல 30,000 லைக் விழுந்திருக்கும், 1 லட்சம் லைக் விழுந்திருக்கும், 1 லட்சம் ஷேர் விழுந்திருக்கும். அதெல்லாம் நம்ம மக்கள் பார்க்க மாட்டாங்க. லைக் பண்றவங்க உள்ள வந்து கமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. நம்ம பண்ற வீடியோ ஆபாசம் கிடையாது, யார் மனசையும் புண்படுத்தல, யாரையும் ட்ரோல் பண்ணல. மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தின ஒரே பிரம்மாஸ்திர நடிப்பு தான். எனக்கு ஒன்றும் டீம் கிடையாது, எடிட்டர் கிடையாது. என் போனை எடுத்து பாருங்க, அங்கதான் சார்ஜ் போட்டிருக்கேன். உங்க இதுல 10,000 போன் தான். ஐபோன் வாங்க வர்றப்ப கூட தம்பி உங்க சேனல் ஓனரை வந்து என்ன திட்டி தான் வந்தாரு. ஆனா ஒரு ஐபோன் வாங்கினேன், என்னன்னே நீங்க, எனக்கு அது தேவையில்லை. நம்ம அந்த அளவுக்கு ரீச் ஆகிக்கிறோம். என்ன ரீசன்னா, திறமான ஒன்று இருந்துச்சுன்னா இது எதுவுமே தேவை கிடையாதுப்பா. ஆட்டோமேட்டிக்கா பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆயிரும். சோ வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப ரீச் ஆகுறப்ப நிறைய பேட் கமெண்ட் உழுவத்தான் செய்யும்ப்பா. சில பேர் ஜெலஸ் ஆவாங்க, என்னடா இது நம்மளாம் அவ்வளவு டீம் வச்சு பண்ணி நம்மளுக்கு வரலையே, நம்ம விழுந்து வீடியோ போட்டோம் இல்லையா. நான் சும்மா ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ பணியார சாப்பிட்டு வீடியோ போட்டா கூட அதுக்கு மில்லியன் வியூஸ், அதுக்கு ஏகப்பட்ட ஷேர்ஸ். எதை பண்ணாலும் மக்கள் போக போக ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கிடைச்ச வரவேற்பு. நான் சோசியல் மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னோட பேஷன்ஸ், என்னோட கிளைண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவர் பார்க்க சிவாஜி கணேசன் முகச்சாயல் அப்படியே இருக்குல்ல, முகபாவனைகள். நான் போட்டோ எடுக்க போறோன்னே டக்குன்னு சொல்றாங்க சிவாஜியோட முகம் அவங்களுக்கு அப்படியே வரும். நிறைய பேர் எங்க அம்மாடி சொல்லியிருக்காங்கப்பா, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட் இருக்கு உங்க மகனுக்கு. கருப்பு சிவாஜின்னு சொல்லியிருக்காங்களா இல்ல எப்படி சிவாஜின்னு தான் சொல்லியிருக்காங்கப்பா. கருப்பு சிவாஜின்னு சொன்னது இல்ல, கொஞ்சம் சிவாஜி கணேசனோட ஃபேஸ் கட் இருக்கு. பேஷன்ஸே, என்னோட பேஷன்ஸே அவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா அதை நான் பெருசா எடுத்துக்கிற மாட்டேன். இப்படி மக்கள் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மள பாக்குற ஒரு சில மக்கள் இப்படி சொல்றாங்க. சோசியல் மீடியால வர்றப்ப இன்னும் நிறைய பேர் அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மெசேஜ் பண்றாங்க. அதாவது நான் பண்ற ஒன்னே கட் பண்ணி சில பொண்ணுங்க போடுவாங்கப்பா. நான் அந்த 3 படம் தனுசுல அப்படி பண்ணிருப்பேன், அதை மட்டும் தனியா வாட்ஸ்அப்ல வந்து அது எப்படி அவங்க அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா எடிட் பண்ணி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா நீங்க வந்து பாருங்க, அடுத்த சூப்பர் ஸ்டாரே இவர் தான் தமிழ்நாட்டுல. அது மட்டும் இதெல்லாம் நானா எடிட் பண்றேன்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட ஏதாவது மொபைல் ஆப் இருக்கான்னு பாருங்க, எடிட்டிங் ஆப். என்னமோ எடிட் பண்ணி கிட்டத்தட்ட ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி நான் தனியா ஆடி இருந்தேன். இதெல்லாம் மக்களோட வரவேற்பு தானே. வாட்டர் மெலன் ஸ்டார்ன்றது அதுவும் நானே வைக்கல. குட்டி சிவாஜி, நடிகர் தேவலாம், நடிப்பு அரக்கன், இந்த மாதிரி பேர்கள் தான் மக்கள் மத்தியில வந்துகிட்டே இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கலா ஆல்பம் சாங் ஒன்று பண்ணோம், அது நல்லா ஹிட் ஆச்சு. சோ எல்லாத்துக்குமே நம்ம
ஆல்பம் சூட் ஆகணும் பாருங்க. ஆல்பம் சாங் சொல்றாங்க, அதுல எல்லாருமே சொல்றாங்க சார் நல்லா உங்களுக்கு இருந்துச்சு, நீங்க அந்த வாட்சை டைட் பண்றது, காலஸ் தூக்கி இப்படி வைக்கிறது, நீங்க போட்ட ஸ்டெப்ஸ். கிட்டத்தட்ட அந்த வாட்டர்மெலன் எடுத்து அவங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு வியூஸே போகல, 5000 வியூஸ் கூட போகல. பட் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் 1 lakh வியூ போயிருச்சு, சப்ஸ்கிரைபர் எல்லாமே ரைஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் பொதுமக்கள் கொடுக்குற வரவேற்பு தானே உங்களுக்கு. மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க சார்? அவங்க வந்து உயிரே கொடுக்குற நிலைமையில நீங்களே சொல்றீங்க எனக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, அவங்க தான் வர. அது மட்டும் இல்லப்பா, இப்ப உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி மதுரை ராஜாச்சி பார்க்ல இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. சொல்றப்ப அவர் கேட்கிறாரு, கரகாட்டம் பரமேஸ்வரி மேடம் தான் ஆங்கர். ஆக்சுவலா என்ன கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீங்க எதுவும் ஆங்கர் ஆயிடக்கூடாது, நீங்க அடுத்த சூப்பர் ஸ்டாரா நீங்க வரணும். அம்மா அப்படிலாம் ஆசைப்பட்டதுலப்பா, ஓப்பனா சொல்ல வரேன். நல்லா நடிகன் ஆகணும், நல்ல திறமையை காட்டணும். சினி ஃபீல்ட்ல வந்து தான் நம்ம பெரிய லெவல் சம்பாதிக்கலாம் கிடையாதுப்பா. பேசிக்காவே நம்ம ஒரு பிசியோதெரபி மருத்துவர், கிளினிக் வைக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்றோம், அடுத்த ஹாஸ்பிட்டல் கட்டினா நம்ம அடுத்தடுத்து growth ஆகிட்டு தான் போகும். மக்கள் விரும்புறாங்க ஒரு நல்ல கலைஞர், இந்த மாதிரி ஆட்கள் இந்த ஃபீல்ட்ல வந்தா நல்லா இருக்கும். அதற்கு உண்டான முக லட்சணங்கள், அதுக்கு உண்டான அது எல்லாம் கடவுள் கொடுக்குற வரம்பா. இப்ப நீங்க மக்களுக்காக திரையுலகில ஜொலிக்க போறீங்க. எதிர்காலத்தை நான் சொல்லிட்டேன் இல்லையா, கணிக்க முடியாது, பட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எனக்கு கிடைச்சது எல்லாமே நேச்சுரல் பப்ளிசிட்டிப்பா. நானே நினைச்சு பார்க்கல, நம்ம 180 சேனலுக்கு மேல இன்டர்வியூ கொடுப்போம்ட்டு. குறுகிய காலத்துல வந்து நேச்சுரல் பப்ளிசிட்டி, அது வந்து ஒன்லி மக்களால மட்டும்தான் அந்த சாதனையை பண்ண முடியும். வரவேற்பு இருக்கனால தான். பேட் கமெண்ட் இவ்வளவுதான் பசங்க. ரஜினியே பண்ணாத ட்ரோலாப்பா, அவரை திட்டாத திட்டு கிடையாது. தனுஷ் அண்ணா அவரெல்லாம் நாங்க 9th படிக்கிறப்ப ஹீரோவா வந்தாரு. அரைக்குள்ள எலும்புல காக்குல கறியை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு, வேலாம் ஒரு ஹீரோவானாங்க. ஆனா அவர் கூட பயந்தாரு, கேமராவை பார்த்தா பயம், மக்களை பார்த்தா பயம், ஆக்டிங் ஃபீல்டு விட்டு ஓடிடலாமான்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் படம் பயம், ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக தான் நடிக்க வந்தாரு. செகண்ட் படம் வர்றப்பயும் அவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படியே உள்ளுக்குள்ள போய் 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 இப்ப ஒரு பெரிய இடத்த புடிச்சிட்டாரு. சோ அவங்களுக்கு ட்ரோல் பண்றதை விட நம்மள அப்படி ஒன்னும் ட்ரோல் பண்ணல. அவங்க படத்துல போய் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடியே, நம்ம படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு பேர் சம்பாதிச்சிருக்கோம். சோ இது வந்து ஒரு மிகையான வெற்றியை தவிர ஒரு தோல்வியோ பேட் கமெண்டோ அப்படி ஆஸ்பெக்டே கிடையாதுப்பா. இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது நான் கேக்குறேன், இப்போ உங்களுக்காக ஒரு ஃபேன் பேஸ், உங்களுக்காக ஒரு ஃபேன் கிளப், உங்களுக்காக ஒரு ரசிகர் மன்றம், இவங்கலாம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார்? ஏன்னா இப்பயே பண்றாங்கப்பா. என்னோட கமெண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்லயுமே என்னால தாங்க முடியல, திருவண்ணாமலை ரசிகர் மன்றம், கேரளா ஃபேன்ஸ் கிளப், அங்கங்க மன்றம் ஆரம்பிக்க போறோம். பட் அதுக்கு ப்ராப்பரான ப்ரொசீஜர் தெரியலப்பா. இன்னும் நம்ம growth ஆகணும் தான் நினைச்சே தவிர, இன்னமும் நம்ம ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணி அவங்களோட போய் இன்டராக்ஷன் பண்ணி அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லைலப்பா. ஏன்னா நடிகர்லாம் வந்து திரை வருவோம், நம்ம படத்துல நடிப்போம், இன்னும் வந்து நம்ம பேர் போல ஆளுவோம். ஆனா அதுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றம்ன்றப்ப இது ஒரு பெரிய இல்ல அவங்கலாம் வந்து திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க செலிபிரிட்டி ஆனாங்க, அவங்களுக்கு ஃபேன்ஸ் கிளப். நீங்கலாம் வந்து திரைக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபேன் கிளப் வந்துருச்சு அப்படின்னா வந்து நீங்க அங்க போறதுக்கு அவசியமே இல்ல. ரைட்டா வந்து அப்படி இல்லப்பா, இது ஃபேன்ஸ் கிளப் உருவாயிருக்கு. நம்ம அதுல போனோம்னா இன்னும் 10,000 மடங்கு அதிகமாகும். அப்ப அதுக்கப்புறம் எப்படி சார் போயிட்டீங்க, அடுத்து நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சூப்பர் ஸ்டார் நான் சொல்லலப்பா. மக்களோட விருப்பமா இருக்கு, மக்களோட உண்மையிலேயே சொல்ற விதமா இருக்கு. நம்மளுக்கு என்ன இடம் கிடைக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நம்மளுக்கு மேல இருக்க பவரை நம்புறேன், கடவுளை நம்புறேன். கடவுளா கொடுத்த பப்ளிசிட்டி தான் இதை வந்து பாத்தீங்கன்னா யாரும் விரும்பி போய் தேடிக்கிட்டது கிடையாது. கடவுளா பார்த்து கொடுக்கறது உங்களுக்கு ஓகேங்களா. கண்டிப்பா அந்த மாதிரி பப்ளிசிட்டி வரப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க வந்து படத்துல நடிச்சிட்டீங்க, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேக்குறேன். இப்ப தளபதி வந்து அவ்வளவுதான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு, அடுத்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ரசிகருக்காகவோ மக்களுக்காகவோ. இப்ப நீங்க வந்து மக்கள் ரசிகர் மன்றம், மக்களுக்காக தான் எல்லாமே பண்ண போறேன் அப்படின்றப்ப வந்து மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா என்ன? கண்டிப்பாப்பா என்னோட ஸ்பீச்சுமே பயங்கரமா இருக்கும். ஸ்கூல் பள்ளி பருவங்கள்ல நாடக போட்டியில மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, பேச்சு போட்டியில முதல் பரிசு தான் வாங்குவேன். காலேஜ்லயும் அப்படிதான். ஆனா பேச்சு போட்டிக்கு மேடை ஏறினால எல்லாரும் கிளஞ்சிருவாங்க. அதுக்கு உண்டான நேர்மையும் இருக்கும். அரசியல்வாதி ஒரு போஸ்டிங்ல இருந்தோம்னா எப்படி எல்லாம் இருப்பாங்க. சோ வந்து என்னோட பேச்சுமே வைகோ சார் மாதிரி கண்ணீர் இருக்கும்பா. நெக்ஸ்ட் லெவல் அரசியல்னு குதிச்சிடலாமா சார்? வாய்ப்புகள் வர்றப்ப போலாம். வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு ஒரு நேர்மையான போஸ்டிங் எடுத்தா ஏன் அது பண்ணக்கூடாது? தமிழ்நாடு அரசியல் இப்ப எப்படி இருக்கு சார்? அரசியல்னு சொல்லிட்டு அது யாரையும் ஒன்றும் கருத்து சொல்ற மாதிரி இல்லப்பா. அது ஒவ்வொருத்தவங்க அவங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அரசியல்ல, அவங்க ஆட்சி நடத்துறாங்க. சோ நம்ம அதை பத்தி தெரியாம நம்ம டீப்பா பேசக்கூடாது இல்லையா? இப்போ திரையுலகத்துல முடிச்சாச்சு. நீங்க உங்க மிரர் பார்த்து நீங்க பேசிருக்கீங்களா சார்? நம்ம கண்ணாடில பார்த்துச்சா என்ன நடிகண்டா அப்படி நீங்க உணர்ந்திருக்கீங்களா சார்? அது ஸ்கூல் லைஃப்லயே பண்ணிட்டோம்ல. நம்ம புதுசா தான் மைக்க பிடிக்கிறோம். 6வது படிக்கிறப்பயே மைக்க பிடிச்சிட்டோம், நடிச்சிட்டோம், பாராட்ட வாங்கணும், பேரை வாங்கணும், புகழை வாங்கணும். காலேஜ்லயும் அப்படிதான். காலேஜ்ல இன்டர் காலேஜ் மீட் நடக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மீட் இருக்கும். அப்ப இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே பார்த்து அலருவாங்க, என்னடா அவரு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே நம்மளை பார்த்து அலருவாங்க. இப்பதான் வந்து புகழ் இந்த புகழ் எட்டுச்சுன்னு கிடையாது. அப்பவே சேலத்துல பாலிமர் சேனல், அங்கதான் சேலத்துல தான் ஆர்ச்சின்னு நினைக்கிறேன். அப்பவே பாலிமர் டிவி சேனல்ல வந்திருக்கும், இன்டர் காலேஜ் காம்படிஷன் பண்ணிருக்கோம், எதிர்க்க தரப்பு ஆளுகளை 5 நடுங்க ஓட விட்டுருக்கோம். அப்பவே இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு வந்தானப்பா. இல்ல நான் வந்து உங்க உள்ளுணர்வை கேக்குறேன். அதான் அப்பவே நம்ம இந்த மாதிரி நடிகர் இல்ல நீங்க அதை பார்த்துட்டு எப்படி சார் ஃபீல் பண்ணிருக்கீங்க? நம்ம இவங்கள மாதிரி இருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஆக்டர் இருப்பாங்க, அவங்கள வந்து அப்படிதான் யாரும் மிரர்ல பாத்துருக்கீங்க. ரோல் மாடலோ அப்படிலாம் யாருமே நினைச்சதில்லப்பா. அது நிறைய படம் பாக்குறவங்க அதுலயே ஊறி போனவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். எனக்கு நல்லா நடிக்க தெரியுமே தவிர ரொம்ப படம் பார்க்க மாட்டேன். நிறைய டைரக்டர் பேர் தெரியாது, நிறைய நடிகர்கள் ஒரு சின்ன ரோல்லாம் பண்ணா அவங்க பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு வைங்களேன். அதனால எந்த நடிகரையும் நான் கம்பேர் பண்ணதே கிடையாது. சிவாஜி கணேசன்றதுமே மக்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் படம் பார்க்க
பார்க்காம நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? ஆமா ஸ்கூல்லயே ஸ்கிரிப்ட் பண்றோம் பாப்பா. இப்ப திருப்பூர் குமரன் பண்றோம், நானே கதை எழுதுறேன். இல்ல பார்த்து வந்துட்டீங்களோ? நாடகத்தை பார்த்து இல்லப்பா, நாங்களே கதை எழுதுவோம். இப்ப நான் ஸ்கூல்ல படிக்கிறேன்னா வரதட்சணை கொடுமைன்னு இருக்கும். அப்ப நானே ஸ்கிரிப்ட் எழுதுவேன். இங்க வா, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, உனக்கு இந்த வேஷம், அவங்களுக்கு வேஷம் நானே போட்டு விடுவேன், நானே கதை எழுதுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி மதுரை சென்ட் மேரிஸ்னா சாதாரண இடம் கிடையாது. ஜாம்பவான்கள் இருக்கிற இடம். பயங்கரமா நடிப்பாங்க. கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுவும் ஃபாதர்ஸா இருப்பாங்க உள்ள. சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி வந்திருப்பாங்க. அவங்க கிட்டயும் போட்டி போட்டு ஜெயிச்சு பரிசு வாங்கி சர்டிபிகேட் வாங்கி, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லப்பா. பேச்சு போட்டியில நான் நல்லா பேசுவேன். இதுக்கு முன்னாடி நான் 6th படிக்கிறப்ப பசங்க எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. அதுவே என்னோட படிச்ச ஸ்கூல் தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்பவே வந்து உங்க உள்ள நடிப்பு இருந்துச்சுன்னா நீங்க அப்பவே வந்து சான்ஸ்க்கு எங்கேயாவது போயிருக்கலாம்ல? படிக்கணும், டாக்டர் ஆகணும், நல்லாவும் படிப்போம்லப்பா. சோ அந்த சுகத்தை அனுபவிக்கணும்ல. ஒரு 4 இடத்துக்கு போனோம்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர் வருவான், அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. பட் நம்ம படிச்சிருக்கோம்னா ஒரு பிசியோதெரபி டாக்டர் இந்த மாதிரி இருக்கு. முதுகுலினா என்னப்பா 4 பேர் டவுட் கேட்பாங்க. நம்ம ஆன்சர் பண்ற விதம் படிச்ச படிப்புன்றதாப்பா. இது டிஸ்க் பொருளாப்பு, 2 எலும்பு கடையில ஜவ்வு இருக்கும், இது பெதுங்கும், நரம்பு அமுக்கும். இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப அவங்க ஒரு அட்ராக்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு கிடைக்கிற மரியாதையே தனி. ஒரு டாக்டர் எஜுகேட்டட் படிச்சிருக்காரு, பிசியோதெரபிஸ்ட், கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்றாங்க, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எங்க போனாலும் மதிப்பு மரியாதைப்பா. பேங்க்குக்கு போனா பேங்க்ல மரியாதை, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா சாப்பிட இடத்துல மரியாதை, எங்க போனாலும். அப்ப யாரு உங்களுக்கு அதை விடுவாங்க? அப்படியும் ஒரு மனிதருக்குள்ள பல வகையான திறமைகள் இருக்குப்பா. படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதுன்றது நம்மளோட லட்சிய கனவு இல்லையா? சினிமான்றது ஒத்தையா ரெட்டையாப்பா. அதாவது கேம்பிளிங் மாதிரி வரும், வராம போகும். படிச்சு முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்றதுன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எத்தனை இப்ப 13 வருஷம் பிராக்டிஸ், படுத்த படிக்கையா இருக்கு. இந்த பக்கவாத நோயாளிகளை எத்தனை பேர் அந்த கை நடக்க வச்சிருக்கோம், எத்தனை பேர்ட்ட வாழ்த்து வாங்கியிருக்கோம். நீங்க போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தேன், அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து தான் அந்த வீடியோஸ்ல போடுவீங்களா இல்ல எப்படி சார்? அது பேஷண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கள்ட்ட தான் எடுப்போம் அந்த வீடியோ. ட்ரீட்மெண்ட் வீடியோ தான் எடுக்கிறோம். அதெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குவீங்க? தெரியும், அவங்களே தான் எடுப்பாங்க. வீடியோ எடுக்கிறப்போ வீடியோ எடுக்கிறேன்னா இப்ப ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒய்ஃப் எடுத்து கொடுப்பாங்க. ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணா ரொம்ப, அதாவது இது 1 நாள் 2 நாள் சிகிச்சை இல்லப்பா. தொடர்ந்து வந்து நம்ம கிட்ட அவங்க சிகிச்சைக்கு வரவங்க. ஓகேங்களா? இப்ப ஒரு பக்கவாதம்னா அவங்க வீட்டுக்கு நம்ம 3 மாசமாவது போகும். அப்ப நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடணும். பேக் பெயின் வந்தாங்கனாலுமே எப்படி ஒரு வாரம் வருவாங்க. 7 days வரப்ப அவங்க நல்லா பழகிடுறாங்கல்ல. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு சிட்டிங் வந்தாங்கன்னா 1 hour ஆகும். ஸோ எப்பயுமே நம்மளோட பேஷண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபேவரா இருப்பாங்க. அதே மீறி சிலர் வந்து ரொம்ப பிரைவேசியா இருக்கவங்கள அவங்களெல்லாம் தொடவே மாட்டோம். எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க? பிசியோதெரபி டாக்டர் ரொம்ப பிஸியான ஒரு ஆளு, எப்படி ஆக்டிங்? இப்ப கடைசியா ஒரு மாசம் பிராக்டிஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சுப்பா. அதுதான் உண்மை. அப்போ அதாவது முதல்ல வாரத்துல 1 நாள் சென்னை போனோம், அப்புறம் வாரத்துல 2 days இருந்துச்சு, அப்புறம் 1 நாள் விட்டு 1 நாள் போற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா நம்மளை கூப்பிடுற மாதிரி ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. அந்த மாதிரி இருக்குப்பா. அதுவுமே நிறைய ஆங்கர் சொன்னாங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணி நல்லா வந்துட்டீங்க. சோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வரப்போ உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. சோ இந்த திறமையை நீங்க வாங்க, இதை விடாதீங்க. நிறைய உங்களை மாதிரி நபர்கள் என்கரேஜ் பண்றாங்க. பிராக்டிஸை மறந்துடாதீங்க சார். அது உண்மைதான். அப்புறம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த தொழில் அது பண்ணலாம்ப்பா. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டி அப்புறம் பிசியோதெரபிஸ்ட், இளம் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அவங்கள போட்டு வச்சு பண்ணிக்கலாம்ப்பா. எப்படி சார் அந்த பிசியோதெரபி பிராக்டிஸ் பண்ண போறீங்க? ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. அப்பெல்லாம் எதுவுமே இல்லையாப்பா? ஆஹா சொல்றாங்க சார் கமெண்ட்ல, சார் நீங்க வந்து ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிங்க, நாங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லப்பா. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை. ஆக்டிங் கண்டிப்பா போகலாம், உட்காந்து நம்ம டீச் பண்ணி அதெல்லாம் டைம் இல்லை. 7th 6thலயே வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து ஆக்டிங் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிச்சு அப்படியே அதெல்லாம் ஒரு அந்த மாதிரி திங்கிங் இது வரைக்கும் நான் யோசிச்சது கூட இல்லப்பா. அப்போ வந்து நம்ம குழு தலைவனா இருந்தோம், நம்ம தான் கேப்டன். அப்ப பரிசு 8 பேரை சேர்ந்து நாடகம் பண்றோம்னா பரிசு வாங்க போறப்ப யார் கேப்டனா அவங்க தான் போய் மேல வாங்க முடியும் ஸ்டேஜ் ஏறது. நீங்க சேர்ந்து நடிக்க மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து தான் நடிப்போம்ப்பா. கேப்டன் நான் தானே தலைவன், என்னோட கதை இல்ல. எல்லாரையும் நடிக்க வச்சது நான் தானே, மேக்கப்ல இருந்து எல்லாமே நான் தானே. சோ வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா மேல போறப்ப நம்ம கேப்டன் தான் போய் வாங்குவோம். அப்பவே நம்ம நீங்க சொன்னாப்புல நடிக்கலாம் தெரியும், எல்லாரும் யாரை நடிக்க வைக்கணும், நடிக்க தெரியாதவங்களையும் நடிக்க வச்சு. ஸ்கூலாவது பரவாயில்லப்பா, இருக்கிறவங்க எல்லாரும் திறமையா இருப்பாங்க. காலேஜ் சேலத்துல படிக்க போனப்ப அங்க எல்லாரும் சுமார் தான். இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணவங்களே ரொம்ப ஸ்டேஜ் ஏறதுக்கே பயப்படுறாங்களா இருப்பாங்க. நீங்க நடிப்புன்னு சொன்னோனே தெரிஞ்சிரு சார். ரத்தம், நாடி, சதை, நரம்பு எல்லாத்துலயும் வந்து ஒரு நடிப்பு வெறி ஊறி போனவனாலதான் ஒரு இது பண்ண முடியும். ஆல் ரவுண்டர் வேற நீங்க சொல்லிட்டீங்க. சோ எதையும் பண்ணாம விட்டா ஃபேன்ஸ் வந்து கோச்சுக்குவாங்க. சோ எங்களுக்காக ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி வச்சுக்கலாம். நான் டக்கு டக்குன்னு சொல்றேன், நீங்க ஒன்னொன்னா உங்களோட நடிப்பு திறமையை மக்களுக்கு காட்டுங்க, உங்களோட ஃபேன்ஸ்க்கு. கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா. 3 விக்ரம் காசி என்மனவாணி சிறகடிக்கும் வண்ண பறவைகளே சார் அப்படியே இருக்கு சார். ரெமோ ஹாய் நன்னி, ஹாய் ஐ லவ் யூ. அன்னியன் உனக்கு தைரியம் இருந்தா அம்பி சொல்லவே இல்லை சார். அம்பி அதுக்குள்ளே வந்துட்டாரு. அன்னியன் தானே கேட்டீங்க, அன்னியும் பண்ணிடவா? 2 ஜெயின் பண்ணிடுங்க. பெருமை சத்தியமா பண்ணவே நான் தான். என்ன கொஞ்சம் போக அந்த வேலையை போடுறா. அவ்வளவுதானா சார்? உங்க நடிப்பை பாத்துக்கிட்டே இருக்கேன் சார், வியந்து. நடிங்க சார். கழுத்தை கட் பண்ணிக்கிற சீன் சார். பக்கத்துல நிறைய பேய்ல இருக்கு சார். ஆளவந்தான் கமல் சார். கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை. சார்
நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்லணும். கோட் விஜய். Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. சூப்பர் சார். டைலாக் ஏதாவது தனுஷ் டைலாக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. தனுஷ் சொன்ன டைலாக் புதுப்பேட்டை படத்துல எனக்கு ஒன்று பிடிச்சது இருக்கு மேடம், அதை பண்ணி காட்டுறேன். சந்தோஷமா இருந்தது இங்கிட்ட ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்கிட்ட ஒருத்தர் ஓடி போயிட்டா, ஏண்டா இந்த மாதிரி சொல்லக்கூடாதா? சந்தனம் இருக்க கூடாது, மஞ்சள் இருக்க கூடாது, நான் உடனே கத்தி எடுத்துட்டு ஆட வெட்டுற மாதிரி அலையணும். சூப்பர் சார். டைலாக்கும் பின்றீங்க, நடிப்பும் பின்றீங்க. ஆனா நீங்க ஆக்டிங் ஸ்கூல் போயிருக்கீங்களா சார்? இல்லப்பா இல்ல, எல்லாம் ஸ்கூல்ல கத்துக்கிட்டேனா. உள்ள இருந்து வர்றது ஸ்கூல் ப்ரோமோட் பண்ணதான். இந்த கிரெடிட்லாம் மதுரை சென்ட் மேரி ஸ்கூலுக்கு தான் போகும். ஒவ்வொரு இன்டர்வியூலும் சென்ட் மேரி ஸ்கூல்ல ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்கீங்களே சார். ஸ்கூல்லப்பா கல்வி கற்ற இடம். சோ வந்து அது ஒரு தாய்வழி கல்வி மாதிரி இல்லையா, அது எப்படி நம்ம மறக்க முடியும்? அவங்க வந்து ஸ்டேஜ்ல ஏறி 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 நாடகத்தை வந்து நம்மளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த இடம் இல்லையா? படிப்பு மட்டும் இல்லாம இந்த கலைகளை கற்ற இடமே சென்ட் மேரிஸ் ஆனப்பா, அதை எப்படி நம்ம மறக்க முடியும்? ஆக்டிங்லாம் பார்த்துட்டு நிறைய ஆக்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி உங்களை விசாரிக்கிறதாவும் உங்க ஆக்டிங் திறமையை வந்து ரொம்ப புகழ்றதாவும் சொல்றாங்க. உண்மையா சார்? கண்டிப்பாப்பா, நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க விஜய் டிவில ப்ரோக்ராம் ஏர்னு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், எப்படி பாராட்டினாங்க நீங்களே பாத்தீங்களா? ஆர்டிஸ்டே 2 டைம் 3 டைம் டேக் எடுத்து நடிக்கிற மத்தியில திவாகர் வந்து அவ்வளவு சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்னு எவ்வளவு அப்ரிசியேட் பண்ணாங்க. இப்ப லேட்டஸ்டா ஆக்டர் சதீஷ் இருக்காரு, அவரே பாருங்க இன்டர்வியூல ஆங்கர் கொஸ்டின் கேக்குறாங்க, அவரே மெய் மறந்து திவாகர் என்னை பத்தி தான் ஃபுல்லா பேசிட்டு இருக்காரு. நீங்களே பாக்குறீங்க. செலிபிரிட்டி ஷோக்கு என்னை கூப்பிட்டு பர்சனலா. அங்க வந்திருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கங்கை மரன் சாரோட பையன் இவரும் பிரேம்ஜி அண்ணா வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஆனந்தராஜ் சார் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்கப்பா. சார் ஃபோன் பண்ணதா ஒரு யாரு? ஆக்சுவலா எந்த போன் வந்தாலும் நான் அட்டன் பண்ற நிலைமையில இல்லப்பா. ஒரு நாளைக்கு 300 ஃபேக் போன் கால் வந்துகிட்டு இருக்கு. கமலஹாசன் சார்ட்டெல்லாம் போன் வரல, சும்மா அதுக்காக நம்ம பில்டப்பும் சொல்ல முடியாது. வேற யார்ட்ட சார் போன் வந்திருக்கு? போன்லாம் அப்படி அதான் நான் போனே அட்டன் பண்றதுலப்பா. ஒரு நாளைக்கு 300 கால் வரும், தெரிஞ்ச கால்ஸ் மட்டும் தான் நான் அட்டனே பண்றேன். கங்கைமரன் பையனா நான் நேர்ல பாப்பேன் நினைக்கல, போய் பாத்துட்டோம்ல. யாருக்கோ போன் பண்ணதா ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க சார். யாரோ அது கார்த்திக் சுப்புராஜ் சார் படத்துல நடிக்கிறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்கப்பா. போய் நம்ம அட்டன் பண்ண முடியல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க கூப்பிட்டாங்க. அதுக்கு நிறைய திறமைகள் உங்களுக்கு இருக்கு, ஏன் வாய்ப்புகள் இன்னும் வரல நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லப்பா, அது உங்க மத்தவங்களாம் அதே வேலையா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏறி இறங்கி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறி இறங்குறாங்க. ப்ரொடக்ஷனுக்கு தான் அப்படி வாயில வந்துருச்சு மாத்தி. ஸோ அவங்கலாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறி இறங்குறாங்க. நம்ம வந்து ரொம்பலாம் முயற்சி எடுக்கலப்பா. அதுக்கு முன்னாடியே எல்லா ப்ரொடியூசர்ஸும் எல்லா டைரக்டருக்குமே நம்ம ப்ரொடியூசர் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, இவரை நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்ல சதீஷ் அண்ணாவோட படம் இருக்கு இல்லையா, சட்டமின் கையில வந்து நான் பார்க்க போயிருந்தப்ப ப்ரிவியூ ஷோ பார்க்க போயிருக்கப்ப நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப அவரே சொல்றாரு, இவரா இருந்தா போதும், நல்லா நடிக்கிறாரு, இவருக்குன்னு ஒரு பெரிய ரோலா கொடுங்க அடுத்த படத்துல. அங்க வர டைரக்டர்ஸுமே சொல்றாங்க, இவர் நல்லா பண்றாரு, இவர் இன்டர்வியூஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நான் 50க்கு மேல பார்த்திருப்பேன். அப்புறம் ரெக்க படத்தோட டைரக்டர்ப்பா, அவர்லாம் வந்தோடனே கட்டி பிடிச்சி அப்படி வந்து போட்டோ எடுக்கிறாங்க டைரக்டர்ஸ். அப்போ டைரக்டர்ஸ் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது கொடுக்கலாம்ல சார்? அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கரெக்ட் எல்லாம் வரணும்லப்பா. டக்குன்னு அவங்களுக்கு அடுத்த படம் புக் ஆகி உடனே அந்த மாதிரி இருந்தாங்கன்னா டக்குன்னு கூப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் கூட சார் இதுவரை கூப்பிடாம இருக்காங்க. கூப்பிடுவாங்கப்பா. இப்பதான் நம்ம அறிமுகமாகறோம், இப்பதான் எல்லா டைரக்டர்ஸ் கண்ணிலையும் பட ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும்பா. ஒரு படத்துல வந்து நம்ம முகத்தை காமிச்சோம்னா அடுத்தடுத்து, ஏன்னா ரஜினி சாரே அப்படிதானே ஆரம்பத்துல வந்து ஒரு முகத்தை கேட்டாரு. விஜய் சேதுபதி சாரே வச்சுக்கோங்க, சும்மா ஒரு முகத்தை தான் காமிச்சாரு, அப்புறம் 2-3 படத்துல முகத்தை காமிச்சாரு. போக தானப்பா வர முடியும். நம்ம மக்கள் வந்து எப்பயுமே அப்படிதான், இருக்கிறது கூட்டிட்டு பறக்கிறது காசு. டக்குன்னு ஒரே நைட்ல ஓவர் நைட்ல இப்ப நம்ம பப்ளிசிட்டி ஆனதே ஓவர் நைட் மாதிரி தான். இதுவே ஹீரோயின் கொடுத்து வரும். இன்னும் நம்ம குயிக்கா நினைச்சோம்னா அது தப்பு இல்லையா? சரி, உங்க ஆக்டிங் இப்போ எல்லாம் வந்துருச்சு. சோ ஒரு ஃபேன் பேஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்ணிடுவோம்ப்பா. லவ் ப்ரப்போசல் கொடுக்குற மாதிரி ரோஸ் வச்சு வாட்டர்மெலன் வச்சு. சரி, வாட்டர்மெலனே கொடுங்க. ரோஸ்க்கு பதிலா வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றனால எல்லாமே வாட்டர்மெலன் வச்சு பண்ணு. ஆமா சார், போஸ்ட் பண்ணிருங்க சார். இத பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரே கல்யாணம் ஆகணும். ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் பண்ற மாதிரி பண்ணுவோம். எத்தனாலும் சார் ப்ரொபோசல் உங்ககிட்ட ஆரம்பிச்சிரும். ஏன்னா எந்த ஆங்கரையும் விட்டு வச்சதுல எல்லா இன்டர்வியூமே ஆங்கருக்கு தான் அலோவ் பண்ணுவோம். நான் இம்ப்ரஸ் ஆனா மட்டும் தான் நான் சிரிப்பேன், மத்தபடி கோச்சுக்க கூடாது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். போய் ஹாப்பி பர்த்டே. உன்னை தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆயிடுச்சு. பட் இனிமேல என்னால சொல்லாம இருக்க முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. சாரி, நான் செஞ்சுட்டேன், வாங்கிட்டேன். லவ் ப்ரப்போசல் வந்திருக்கா சார்? நீங்க பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். இனிமே இப்போதைக்கு வந்திருக்கா? லவ் ப்ரப்போசல் இல்லப்பா, நிறைய பெண்களுக்கு பிடிக்கும், மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம ரிப்ளை பண்றோம். எல்லாம் டீசென்டானவங்கப்பா. பெண்கள் வந்து நம்மளோட திறமையை ரசிக்கிறாங்க. அதுக்காக அவங்க கிட்ட நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமா? எல்லாரும் நல்ல மக்கள், அதுவும் தமிழ் பெண்கள்னா ரொம்ப ஒரு தூயமான ஒரு நபர்கள். லாஸ்டா ஒரு லவ் சாங் பாடி முடிக்கலாம் சார். பாடி லவ் சாங் கேர்ள்ஸ்க்காக மட்டும் பாடுங்க. கண்டிப்பா பாடிடுவோம். பாடலாமா மேடம்? ஒரு புன்னகை பூவே, சிறு பூக்களின் தீவே, நீ என்னை மட்டும் காதல் பண்ணு.
என் வாலிப நெஞ்சும் உன் காலடி கஞ்சும் சிறு காதல் பிச்சை போட்டு விடு. ஒரு ரக்குடான ஒரு சாங் போடுங்க. காதல் பாட்டு பாடியாச்சு. ஏன்னா எல்லாமே வரும்ல, உங்க ஆல் ரவுண்டர் உள்ள எல்லாமே இருக்கு. வெளிய கக்குங்க. அவனை உசிப்பி விட்டா வீணு. ஏ சிங்கம் போல திரண்டு வரான் செல்ல பாராண்டி. அவனை தூண்டியவன் தாங்க மாட்டான் உதவில தாண்டி. ஏ தில்லா லாங்கு ஏ தூக்கி போட்டு வாங்கு. ஓகே மேடம். திறமைகள் வந்து கொட்டி குவிஞ்சிருச்சு. ஸோ எல்லா திறமையும் நம்ம வந்து வெளியே அவுத்து விட்டாச்சு. பாட்டு பாடியாச்சு, நடிச்சாச்சு, டைலாக் பேசாச்சு. ஸோ இன்னும் ஒன்று டான்ஸ் ஆடணும். ஸோ அதையும் நான் உங்களோட ஃபேன்ஸ்க்காக காமிச்சிட்டிங்கன்னா அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஸோ டான்ஸ் போயிடலாமா? கண்டிப்பா போயிடலாம்.